அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 7 மாணவர்களுக்கு இறுதியாக செகண்ட் டேர்ம் பேப்பர் ஒன்று வழங்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டு இடம்பெற்ற மேல் மாகாண கல்வி திணைக்களம் சார்ந்த ஒரு வினாத்தாள் ஒன்று வழங்கப்பட்டது. இன்று அந்த வினாத்தாளுக்குரிய விளக்கம்தான் தரப்பட உள்ளது. கட்டாயம் ஒவ்வொரு மாணவர்களும் அந்த கேள்வி பகுதிகளை பார்த்து இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். ஸோ நேரடியாக இந்த முதலாவது கேள்விக்குள் செல்வோம். ஏ சமன் ஒரு தொடை சம்பந்தமான கேள்வி பிள்ளைகள். ஏ சமன் 50,250 எனும் எண்ணில் உள்ள இலக்கங்கள் என்று தரப்படுகின்றது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைமில் தொடை என்ற பகுதி படிச்சிருக்கோம். தொடை என்று சொன்னால் உறுதியாக கூறக்கூடியவை தொடை என்று அழைக்கப்படும். அந்த தொடையை எழுத வேண்டும் என்று சொன்னால் 2 ரூல் இருக்கு, 2 நிபந்தனை இருக்கு. ஒன்று ஆங்கில பெரிய எழுத்துக்களினால் குறித்து காட்டப்பட வேண்டும். மூலகங்கள் அல்லது சொற்களை விவரிக்கக்கூட இரட்டை அடைப்பு அல்லது சங்கிலி அடைப்பை போட்டு எழுதி கொள்ள வேண்டும் என்ற அந்த நிபந்தனை நாம் தியரி கிளாஸ் கற்றுத்தரும் போது சொல்லி தந்திருப்பேன். இப்போ கேள்வி தொடையேயிற்கான மூலகங்களை இரட்டை அடைப்பினுள் குறித்து காட்டுக. அப்போ இதில் மூலகத்தை கேட்டுக்கொள்கிறான். நீங்கள் சங்கிலி அடைப்பும் போடலாம் அல்லது இப்படியான இரட்டை அடைப்பை போட்டு எழுதி கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு எழுத்து அல்லது இலக்கம் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தடவை வரும்போது மூலகமாக எழுதும் போது ஒரு தடவை தான் பயன்படுத்த வேண்டும். அதன் அடிப்படையில் 5, 0, 2 இந்த 5 0 வந்து விட்டது. ஸோ இதுதான் இந்த முதலாவது கேள்விக்கான விடையாக இருக்கும். சரிதானே? அப்படி செய்த மாணவர்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். அதே போன்று இரண்டாவது கேள்வியை பாருங்கடா. பெருமானம் காண்க. 6 சக கூட்டல் அடையாளம் 4 பிரித்தல் 2 வருது. நம்ம ஃபர்ஸ்ட் டைமில் இப்போ செகண்ட் டைம் எக்ஸாம்ங்கிறது முதலாம் தவணையில் படித்த அரைவாசி மட்டுக்கான கேள்வியும் வரும். ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் டைமில் கணித செய்கையின் ஒழுங்கு என்ற பாடம் படிச்சிருக்கோம். கூட்டலும் பிரித்தலும் வரும்போது பிரித்தலை ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யணும். அப்போ பிரித்தல்ங்கிறது 4ஓடையும் 2ஓடையும் தொடர்பு படுத்துதுங்கிறதால அதை பிரக்கெட் பண்ணி போட்டு 6 சாக முதல் பிரிக்க வேண்டும். 4 2ஆல் வகுக்கும் போது 2 என்று வரும். அப்போ 6ஓட 2ஐ கூட்டும் போது 8 என்று கிடைக்கும். அப்போ கூட்டி போட்டு பிரித்தீங்கன்னு சொன்னால் விடப்பில்லை. அப்போ அந்த கணித செய்யின் ஒழுங்கு படிச்சிருக்க பிள்ளைகள் உங்களுக்கு குரூப்பில் ஏற்கனவே கற்றுத்தரப்பட்ட தியரி கிளாஸ் லிங்க் உங்களோட அந்த ரெக்கார்டிங்கும் சென்ட் பண்ணப்பட்டிருக்கு. மறந்த மாணவர்கள் இந்த தலைப்பினூடாக நீங்கள் மீட்டலை பார்த்து கொள்ள முடியும். ஸோ கணித செய்யின் ஒழுங்குங்கிறது கூட்டலும் பிரித்தலும் வரும்போது ஃபர்ஸ்ட்டுக்கு பிரித்தலை செய்ய வேண்டும். அந்த பிரித்தலுக்கு நான் பிரக்கெட் பண்ணியிருக்கேன். 6 சாக 4 2ஆல் பிரிக்கும் போது 2 வரும். அப்போ 6ஓட 2ஐ கூட்டும் போது 8 என்று விடை வரும். இப்போ இதே போன்று மூன்றாவது கேள்வி 18 எல்லா காரணிகளையும் கேட்கான். அப்போ எல்லா காரணிங்கிறது வேற, முதன்மை காரணிங்கிறது வேற, முதன்மை காரணியின் பெருக்கம் என்பது வேற என்று ஃபர்ஸ்ட் டைமில் படிச்சுட்டோம். அப்போ எல்லா காரணியும் என்று கேட்டால் எல்லா பெருமானத்துக்கும் 1 என்கிறது காரணியாக வரும். அது உங்களுக்கு தெரியும். அப்போ இதை 2ஆல் பிரிக்கலாம். ஸோ 2ஆல் பிரிப்படும். இது 3ஆலையும் பிரிப்படும். இலக்க சுட்டியை பாருங்க. 1 8 9 3ஆல் பிரிப்படும். 4ஆல் பிரிப்படாது. 5ஆலும் பிரிப்படாது. 2ஆலும் 3ஆலும் பிரிப்பட்டால் 6ஆல் பிரிப்படும். 7ஆல் பிரிப்படாது. 8ஆலும் பிரிப்படாது. 9ஆல் பிரிப்படும். இலக்கச்சுட்டி 1 சாக 8 9. இலக்கச்சுட்டி 9ஆக இருந்தால் மட்டும் 9ஆல் பிரிப்படும் என்று படித்திருக்கின்றோம். அதை நீங்கள் மீட்டி பார்த்து கொள்ள முடியும். 18 அரைவாசி வந்தால் அங்கே 10 11 12 பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 18 அரைவாசி 9 இங்கே என்ன பெருமானம் இருக்கின்றதோ அதே பெருமானத்தாலும் பிரிப்படும். ஸோ இதுதான் 18 எல்லா காரணிகளாகவும் அமைந்து கொள்ளும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்று நான்காவது கேள்வி A சமன் 2 B சமன் 3 என்றால் AB வர்க்கத்தினுடைய பெருமானத்தை கேட்கான்.
ஃபர்ஸ்ட்டுக்கு இப்படி பிரதியியல் சம்பந்தமான கேள்விகள் வரும்போது பிள்ளைகள் முதலாவது நீங்க இதை விரித்து எழுதுங்க. ஏக்கும் பிக்கும் இடையில பெருக்கல் அடையாளம் இருக்கும். பி வர்க்கத்தை பி தர பி என்று பெருக்கமாக எழுதி கொள்ள முடியும். அப்ப ஏக்கு தந்த பெருமானம் 2, பிக்கு தந்த பெருமானம் 3. ஸோ இங்கேயும் பி இருக்கிறதால 2 தடவை போட வேண்டும். இப்போ எல்லாம் பெருக்கலுங்கிறதால அவ்வளோத்தையும் பெருக்கி கொள்ள வேண்டும். அப்போ 2 3ஆல் பெருக்கினா 6, 6 3 18. அப்போ கடைசி விட 18 என்று விடை கிடைக்கும். இதே போன்று இந்த 5வது கேள்வியை பாருங்கடா. மாதம் திகதி என்று இருக்கு. 5 12 2 23 கழிக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கணித பாடத்தை பொறுத்தவரை மாதம் நாள் சம்பந்தமான கேள்வி வரக்கூட ஒரு மாதம் 30 நாள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ 12லிருந்து 23 போகாது. ஸோ மாதத்துக்கிட்ட கடன் கேட்கும் போது 1 கொடுக்கும். ஒரு மாதம் 30 நாள். அப்போ ஏற்கனவே 12 நாள் இருக்கு. அப்போ 30 12 42. அப்போ 42லிருந்து 23 கழிக்க வேண்டும். ஸோ 2லிருந்து 3 போகாது. கடன் வாங்கினா 12, 12லிருந்து 3 போனா 9. இங்க 3 இருக்கு. 3லிருந்து 2 போனா 1. இங்க கடன் கொடுத்தவர்கிட்ட 4 இருக்கும். 4லிருந்து 2 போனா 2. ஸோ 2 மாதம் 19 நாள் என்று விடை கிடைக்கும். அப்ப சரியா நீங்க இந்த கணக்கை விளங்கி கொள்ள வேண்டும். காலம் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் இது. காலங்களை கூட்டல், தசாப்தம், சதாப்தம், சகாப்தம் போன்ற விடயங்களை படிச்சிருக்கும். அதையும் நீங்க மீட்டி பார்த்து கொள்ளுங்க. இது நடைபெற்ற ஒரு கேள்வியில வந்த ஒரு வினா தான் இது. பேப்பர்ல வந்த ஒரு வினா. ரைட். அதே போன்று 6வது கேள்வியை பாருங்க. ரைட். 6வது கேள்வி கூட்டுக. மறை 2 + 8 என்று வருது. அப்ப திசை கொண்ட எண்கள் படிச்சிருக்கோம். ஒரு மறை பெருமானமும் ஒரு நேர்பெருமானமும் அல்லது நேர்பெருமானமும் மறை பெருமானமும் வரும்போது நடுவில் எப்பயும் கூட்டல் அடையாளம் இருக்கணும். அப்படி கூட்டல் அடையாளம் வந்தா தெளிவாக விளங்கி கொள்ளணும். மறையும் நேரும் அல்லது நேரும் மறையும் வரும்போது எந்த பெருமானம் பெரிய பெருமானம் என்கிறத பாருங்க. 2 பெரிதா 8 பெரிதா? குறியீட்டை விடுங்க, அடையாளத்தை விடுங்க, பெருமானத்தை மட்டும் பாருங்க. 2 பெரிதா 8 பெரிதா? 8 பெரிது. அப்ப 8க்கு முன்னுக்கு என்ன அடையாளம் இருக்கு? பிளஸ். அதை போட்டு விட்டு கூடிய பெருமானத்திலிருந்து குறைந்த பெருமானத்தை கழிக்கும் போது +6 என்று வரும். இன்னும் ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. மறை என்று சொன்னா 2 ரூபாய் காசு கொடுக்கணும். +8 8 ரூபாய் காசு இருக்கு. அப்ப இருக்கிற காசை கொடுத்தோம் என்று சொன்னா எடுக்க வேண்டிய 2 ரூபாயும் எடுத்து போட்டு மீதி பணமாக 6 ரூபாய் தருவானா இல்லையா? தருவான். ஸோ +6 என்றும் போட்டுக்கொள்ள முடியும். நீங்க 2 மெத்தட்ல நீங்க எந்த மெத்தட் ஊடாகவும் செய்து கொள்ள முடியும். AB, BC ஆகிய புயங்களை கொண்டு கூறுங்கோணம் ஒன்றை வரைக என்று சொல்லப்படுது. அப்ப கூறுங்கோணம் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் 90 பாகையிலும் குறைந்த ஒரு பாகையுடையவை தான் கூறுங்கோணம். அதாவது ஒரு பாகையில் இருந்து 89 பாகை வரைக்கும் உள்ள அனைத்து கோணங்களும் கூறுங்கோணமாக இருக்கும். ஸோ நான் சும்மா ஒரு படம் ஒன்று வரைந்திருக்கேன். ABBC. அப்போ 2 புயத்திலையும் B என்ற எழுத்து இருக்கிறதால அந்த B தான் உச்சியாக இருக்கும். ஸோ இவ்வாறு அந்த பெயரை நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். உச்சிங்கிறது மாறாது. இந்த ACங்கிற எழுத்தை நீங்கள் மாற்றலாம். C இங்கே போட இங்கே A போடணும். ஆனால் உச்சிங்கிறது 2 நேர்கோடும் சந்திக்கின்ற இடத்துல தான் அந்த B வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த 8வது கேள்வி 6, 8, 12 போமாஸ். ஃபர்ஸ்ட் டைமில் தெளிவாக படித்திருக்கின்றோம். நீங்கள் டானா வடிவத்தை போட்டு செய்கிறது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். 6, 8, 12 போமாஸ். அப்போ அதுக்கு முதன்மை எண் தெரியணும். முதன்மை எண் என்றால் என்ன? ஒன்றாலும் தன்னாலும் பிரிபடக்கூடியவை, 2 காரணிகளை மட்டும் கொண்டவை தான் முதன்மை எண். ஸோ இது 2ஆல பிரிபடக்கூடிய ஒரு இலக்கம் இருந்தாலும் பிரிக்க வேண்டும். ஸோ 2ஆல பிரித்தீங்கன்னா 3, 4, 6. மீண்டும் 2ஆல பிரிபடக்கூடிய 2 இலக்கம் இருக்கு. ஸோ 2ஆல பிரிக்கணும்.
பிரிபடாட்டி 3 அப்படியே வரும். 4ல் 2 2, 6ல் 2 3 முறை. மீண்டும் 2ஆல பிரிபடக்கூடிய இலக்கம் இருக்கு. அப்ப 2ஆல பிரித்தா 3 அப்படியே வரும். இது ஒரு முறை 3. மீண்டும் 3ஆல பிரிபடக்கூடிய இலக்கம் இருக்கு. அப்ப 1,1,1 என்று வரும். இப்ப எல்லாம் 1,1,1 வந்ததுக்கு பிறகு போமாசி அந்த வார தொங்கல வார பெருமானத்தை பெருக்கி கொள்ள வேண்டும். 2 4 4 2 8 8 3 24. அப்ப இந்த 8வது கேள்விக்குரிய ஆன்சர் 24 என்று வரும். இப்ப 9வது கேள்வி, கிறிஸ்துக்கு பின் 2000 டேஸ் 10 டேஸ் 30 எந்த தசாப்தத்துக்குரியது என்று கேட்கணும். அவ தெளிவாக விளங்கணுண்டா, தசாப்தம் என்கிறது 10 வருடங்களை கொண்ட காலப்பகுதி. 10 வருடங்களை கொண்ட காலப்பகுதி. அப்ப இதுக்கு 10ல் வார ஒரு பூஜ்ஜியத்தை மறைத்தா இங்கால எத்தனை வருது? 200. கடைசி இலக்கம் பூஜ்ஜியம். இதை தராம ஆண்ட மட்டும் தந்தா, 2000ஆம் ஆண்ட மட்டும் தந்தா எத்தனையாம் தசாப்தம் என்று கேட்டா கடைசி 10க்கு ஒரு பூஜ்ஜியம் தானே. தசாப்தம் என்கிறது 10 வருடங்களை கொண்ட காலப்பகுதி. சதாப்தம் என்றா 100 வருடங்களை கொண்ட காலப்பகுதி. அப்ப 2 பூஜ்ஜியத்தை மறைக்கணும், 2 இலக்கத்தை மறைக்கணும். சகாப்தம் என்றா மிலேனியம் என்றும் சொல்லப்படும் 1000 வருடங்களை கொண்ட காலப்பகுதி. அப்ப 3 இலக்கத்தை மறைக்கணும். இப்ப இது தசாப்தம் என்கிறதால 10 வருடங்களை கொண்ட காலப்பகுதிங்கிறதால ஒரு இலக்கத்தை மறைத்தோம் என்று சொன்னால் அது பூஜ்ஜியமாக இருந்தா முன்னுக்கு வார பெருமானத்துல மாற்றம் வராது. 200ஆம் தசாப்தம் என்று வரும். ஆனால் இங்கால மாதம் வருடம் வந்து பாருங்க 10 மாதம் 30 நாளுங்கிறதால வார விடையோடு நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் 1 கூட்ட வேண்டும். கூட்டும் போதும் 201ஆம் தசாப்தம் என்று வரும். 201ஆம் தசாப்தம் என்று வரும். சரிதானே? ஆண்ட மட்டும் தந்து போட்டு கேட்டா கடைசி இலக்கம் பூஜ்ஜியமாக இருந்தா முன்னுக்கு வார பெருமானத்துல மாற்றம் வராது. 200ஆம் தசாப்தம் என்று வரும். பூஜ்ஜியம் இல்லாம வேறு பெருமானங்கள் வரும்போது முன்னுக்கு வார மறைக்கப்படாத பெருமானம் அந்த 200ஓட ஒன்றை கூட்ட வேண்டும். 201ஆம் தசாப்தம். அதே போன்றுதான் இது மாதங்கள் நாட்கள் வாரத்தால கட்டாயம் 1 கூடும். ஸோ 201ஆம் தசாப்தம் என்று விடை கிடைக்கும். இது 9வது கேள்விக்கு ஆன்சர். இப்ப 10வது கேள்வியை பாருங்க. வருடம் மாதம் 4 என்று இருக்கு. 2 வருடம் 3 மாதம், 6 மாதம் 2 வருடம் 3 வருடம், 6 மாதம் 7 மாதம், 20 நாள் 15. இதை கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்ப உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு தொடர்பும் தெரியணும். ஃபர்ஸ்ட்டுக்கு நாளுக்கும் மாதத்துக்கும் தொடர்பு வந்து ஒரு மாதம் 30 நாள். அப்ப இதை கூட்டிக் கொள்ளும் போது 35 வரும். அப்ப 35ல் எத்தனை மாதம் இருக்கும்? ஒரு 30 இருக்குங்கிறதால 35 30ஆல பிரிக்கக்குள்ள ஒரு 30 5 மீதியும் வரும். அந்த 1 தான் இங்க மாதத்துடன் சேரும். இங்க வார மீதி நாட்களாக இருக்கும்ங்கிறத புரிந்து கொள்ளணும். இப்ப இதை கூட்டும் போது 14 மாதம் என்று வரும். 14 போட முடியாது. இங்கே வருடம் இருப்பதனால மாதத்துக்கும் வருடத்துக்கும் தொடர்பு தெரியணும். ஒரு வருடம் 12 மாதம். அப்ப 12ஓட கூட வாரத்தால 14 வருது. 14ல் எத்தனை 12 இருக்கும்? ஒரு 12 மீதி 2. அந்த மீதி 2 தான் இங்க மாதத்துல வரும். அந்த 12ங்கிறது ஒரு வருடமாக மாறும். ஸோ 1 போட்டு கூட்டும் போது 6. அப்ப 6 வருடம் 2 மாதம் 5 நாள் என்று இப்படியான கூட்டல் கேள்வி வரும். இதே போன்ற அமைப்பில் நீங்க செய்து கொள்ள வேண்டும். 11வது கேள்வி, 12 ஒரு பாக்ஸ் 4 என்பது 6ஆல் மீதியின்றி வகுப்படக்கூடிய 4 இலக்க என்ன? 6ஆல மீதியின்றி வகுக்கணும் என்ற 2 ரூல் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம்ல படிச்சிட்டோம். முதலாவது கட்டாயம் ஃபர்ஸ்ட்டுக்கு 2ஆல பிரிபடணும். 2ஆல பிரிபடணும் என்றால் கடைசி இலக்கம் இரட்டை இலக்கமாக இருக்கணும். 0 2 4 6 8 இப்படியான இலக்கம் இருந்தால் 2ஆல பிரிபடும். அப்படி இலக்கம் இல்லை ஒற்றை இலக்கம் வந்தா இது ஒருபோதும் 6ஆல பிரிபடாது. அப்ப இந்த பெருமானத்துல கடைசி இலக்கம் இரட்டை இலக்கம் வாரத்தால இது 2ஆல பிரிபடும். ஸோ அவன் 6ஆலும் பிரிபடும் என்று சொல்றான். அப்ப நிச்சயமாக இது 3ஆலும் பிரிபடக்கூடியதாக இருக்கணும்.
அப்ப 2ஆலும் 3ஆலும் பிரிபட்டாதான் 6ஆல் வகுபடும் என்று படித்திருக்கின்றோம். அப்ப இது 2ஆல பிரிபடுது, இது 3ஆல பிரிபட வேண்டும் என்று சொன்னா இலக்க சுட்டி தந்த பெருமானத்தை மட்டும் கூட்டணும். அப்ப 1 சாக 2 சாக 4, அப்ப கூட்டும் போது 7 வருது. அப்ப கேள்வி என்னன்னு சொன்னா இந்த வெற்றுக்கூட்டில் வரக்கூடிய இலக்கம் ஒன்றை எழுது, ஒரு இலக்கத்தை கேட்காங்க. அப்ப பாருங்க இலக்க சுட்டி, இப்ப இலக்க சுட்டி 3, 6, 9 இப்படியான இலக்க சுட்டி வந்தாதான் இது 3ஆல பிரிபடும் என்று படிச்சிருக்கோம். அப்ப 7 என்கிறது 3 தாண்டி போயிட்டு, 6 தாண்டி 7 போயிட்டு, அப்ப 9 என்கிற இலக்க சுட்டியை தாண்டல. அப்ப 7 9ஆக மாற்றணும் என்றா எத்தனையை கூட்டணும்? 2. அப்ப 7ஓட 2 கூட்டக்குள்ளதான் 9 என்ற இலக்க சுட்டி வருது என்கிறதால இந்த கட்டத்துக்குள்ள இந்த வெற்றிடத்துக்குள்ள பொருத்தமான இலக்கம் போட வேண்டிய பொருத்தமான இலக்கம் 2 ஆக இருக்கு. இப்ப நீங்க 2 போட்டு கூட்டி பாருங்க, இலக்க சுட்டி 9 வரும். அந்த 9 3ஆல பிரிபடும் என்று உங்களுக்கு தெரியும். சோ 3ஆலும் 2ஆலும் வகுபட்டா இந்த பெருமானம் 6ஆல் பிரிபடும். அவனே சொல்றான் இது 6ஆல பிரிபடும் என்று சொல்றான். அப்ப இது கட்டாயம் 2ஆல பிரிபடக்கூடியவாறு அந்த பெருமானம் தரப்பட்டிருக்கு. அப்படி என்று சொன்னா இந்த வெற்றத்துக்குள்ள வர வேண்டிய பெருமானத்தை கேட்டா இலக்க சுட்டியை பார்த்து நான் சொன்ன மெதட் ஊடாக செய்து கொள்ள வேண்டும். முக்கோணி ஒன்றில் எத்தனை சமச்சீர் அச்சு உண்டு என்று கேட்கான். அப்ப செகண்ட் டேர்ம்ல வார ஃபர்ஸ்ட் அலகு சமச்சீர் என்ற பாடம் தான். சமபக்க முக்கோணி என்றாலே 3 சமச்சீர் அச்சு இருக்கும், 3 சுழற்சி வரிசை இருக்கும். சதுரம் என்று சொன்னாலும் 4 சமச்சீர் அச்சு இருக்கும், 4 சுழற்சி வரிசை இருக்கும். ஆனால் செவ்வகத்துக்கு 2 சமச்சீர் அச்சும் 2 சுழற்சி வரிசையும் இருக்கும். ஒழுங்கான ஐங்கோணி என்று சொன்னா 5 சமச்சீர் அச்சும் 5 சுழற்சி வரிசையும் இருக்கும். ஒழுங்கான அறுகோணி என்று சொன்னா 6 சமச்சீர் அச்சும் 6 சுழற்சி வரிசை. இப்படி ஒழுங்கான என்ற வசனம் வரும்போது எத்தனை சமச்சீர் அச்சுக்கள் காணப்படுகின்றதோ அதற்கு சமனான சுழற்சி வரிசையும் காணப்படும் என்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இதான் நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய விடயம். நீங்க அந்த சமச்சீர் என்ற பாடத்தில் அந்த பின் பக்கத்தில் பாருங்க, ஒரு பாக்ஸில் சமரி போட்டு தந்திருப்பான். எந்தெந்த தல உருவங்களுக்கு எத்தனை சமச்சீர் அச்சு எத்தனை சுழற்சி வரிசைங்கிற விடயம் தரப்பட்டிருக்கு. அதை நீங்க கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று 13வது கேள்வி பிள்ளைகள், பின்வரும் பெருக்கத்தை சுட்டி வடிவில் தருக. அப்ப இதை பெருக்கமாக இவ்வாறு தந்திருக்கான். நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அந்தந்த இனத்தை சேர்த்து சுட்டி வடிவத்தில் நோட் பண்ணணும். 5 5 5 3 தடவை இருக்கிறதால 5இன் 3ஆம் வலு தர ஏ என்கிறது 2 தரம் பாரத்தால ஏயின் 2ஆம் வலு என்று வரும். அப்ப 2 வித்தியாசமான அடி என்கிறதால அந்த 2க்கும் இடையில பெருக்கல் அடையாளம் வரும். ஸோ 5இன் 3ஆம் வலு தர ஏயின் 2ஆம் வலு என்று வரும். இதே போன்று 14வது கேள்வி, தரப்பட்ட பின்னங்களுள் முறைமை இல்லா பின்னத்தை கீழ்கோடிடுக என்று சொல்லப்படுது. அப்ப அந்த பின்னத்தை நான் உங்களுக்கு நோட் பண்றேன். 3இல் 2, 5இல் 6, 9இல் 4. முறைமை இல்லா பின்னம் என்று சொன்னா படித்திருக்கின்றோம், பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரிதாக இருக்கணும். பகுதி எண்ணை விட தொகுதி எண் குறைவாக இருந்தால் அது முறைமை பின்னம். தொகுதி எண் 1 ஆக உள்ள பின்னம் அலகு பின்னம். ஒரு முழு எண்ணுடன் ஒரு முறைமை பின்னம் சேர்ந்து வருவது கலப்பு எண் என்று பின்னங்கள் என்ற பாடத்தில் தெளிவாக படித்திருக்கின்றோம். ஸோ இதில் முறைமை இல்லா பின்னத்தின் கீழ் கோடிடுக என்று சொன்னால் இது வராது, இதுவும் வராது, இதுவும் வராது, இது வரும். என்னென்னு சொன்னால் பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரிது. ஸோ இது வராது. அப்போ இந்த கேள்விக்கு தான், இந்த பின்னத்துக்கு தான் நீங்கள் கீழுக்கு கோடிட வேண்டும். இதே போன்று 15வது வினாவை பாருங்கடா. ஒரு கலப்பு எண் ஒன்றும் மற்றும் ஒரு கலப்பு எண் ஒன்றும் தரப்படுது. இதில் பெரிசா சிறிசா சமனா என்கிற அந்த சமநிலை சமன் என்ற அடையாளத்தை நீங்கள் போட்டு காட்ட வேண்டும். படித்திருக்கின்றோம். கலப்பு எண்களை ஒப்பிடல் என்ற பாடத்தினூடாக படிச்சிருக்கோம்.
ரெண்டு கலப்பு எண் வரும்போது முழு எண் சமனாக இருந்தால் எப்படி செய்யணும், முழு எண் சமன் இல்லைன்னு சொன்னால் எப்படி செய்யணும் என்று படித்து தந்தீங்க. முழு எண் சமன் இல்லைன்னு சொன்னால் அந்த முழு எண்ணில் எது பெரிய முழு எண்ணோ அதுதான் பெரிய கலப்பு எண் என்று படித்திருக்கின்றோம். ஆனால் இந்த ரெண்டு முழு எண்ணும் சமன் என்கிறதால ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் பின்னத்தை என்ன செய்ய வேண்டும், பின்னத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த முழு எண்ணை விட்டு போட்டு பின்னத்தை மட்டும் பாருங்க. பகுதி எண்ணும் சமன் இல்லை, தொகுதி எண்ணும் சமன் இல்லை. அப்போ நம்ம பகுதி எண்ணை சமப்படுத்துவோம். அப்போ இதில் 4 பெரிதா 8 பெரிதா? 8 பெரியது. நீங்கள் போமசி பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிற மெதட் ஊடாக பார்த்தாலும் சரி. அப்போ 8 பெரிதுன்னு சொன்னால் 4 8க்கு மாற்ற முடியுமா முடியாதா? முடியும். எதால் பெருக்கினா முடியும்? 2ஆல். அப்போ கீழுக்கு 2ஆல் பெருக்கினா மேலுக்கும் 2ஆல் பெருக்கணும். ஸோ 8ல் 2, இதில் மாற்றம் ஒன்றும் இல்லை. அப்போ 8ல் 3 என்று வரும். இப்போ 2 பகுதி எண்ணும் சமனாக இருந்து தொகுதி எண்ணில் எது பெரிய பெருமானமோ அதுதான் பெரிய பின்னம் என்று படித்திருக்கின்றோம். ஸோ 8ல் 3 பெரிய பின்னமாக இருக்கும். இது எங்கிருந்து வந்த 3 உடன் 8ல் 3 என்ற கேள்விக்கு நீங்கள் இவ்வாறு சமநிலையை போட்டு காட்டிக்கொள்ள வேண்டும். கட்டாயம் செய்து பாருங்க பிள்ளைகள், செய்து பார்த்து தான் நீங்கள் ஆன்சரை போட்டுக்கொள்ள வேண்டும். இதே போன்று 16வது கேள்வி, 5ல் 3ஐ தசம எண்ணாக மாற்றி எழுதுக. அப்போ தசம எண்ணாக எழுதணும்னா நீங்கள் 3 5ஆல் பிரிப்பதை விட பகுதி என்ன 10 அல்லது 100 அல்லது 1000 இப்படி 10னுடைய வலுவாக மாற்ற வேண்டும். அப்போ 5 10க்கு மாற்ற முடியுமா முடியாதா? முடியும். எதால் பெருக்கினா முடியும்? 2ஆல். ஸோ மேலுக்கும் 2ஆல் பெருக்கினா 10ல் 6 என்று வரும். ஸோ இது முறைமை பின்னம். பகுதி எண்ணை விட தொகுதி எண் குறைவாக இருக்கு. அப்போ முறைமை பின்னம் அந்த 0 தசம் என்று போட்டு 10க்கு ஒரு 0 அந்த ஒரு இலக்கம் மேலுக்கு இருக்கு. அப்போ 0.6 என்று விடை கிடைக்கும். சரிதானே? ஓகே. அதே போன்று 17வது கேள்வி, இடைவெளிக்கு பொருத்தமான எண்ணை எழுதுக. 62.1 பிரிக்கணும். எதால பிரித்தா 6.21 வரும் என்று கேட்கான். அப்ப தெளிவாக ஒரு விடயத்தை விளங்கணுண்டா, தந்த பெருமானம் 62.1 வந்த விடை 6.21. அந்த தசத்தை பாருங்க, இடமாற்றம் அடையுது. ஒரு தசமதானம் இடது பக்கம் நகர்த்தி குத்துவைப்படுது. அப்படி என்றா ஒரு 0 உள்ள பெருமானம் என்ன? அப்ப 10. அப்ப 10ஆல பிரித்தாத்தான் 6.21 வரும். 2 தசமதானம் இடது பக்கம் நகர்த்தினா 100 என்று வரும். 3 தசமதானம் இடது பக்கம் நகர்த்தினா 1000. இவ்வாறு தான் அந்த 10னுடைய வலுவாக வைத்து அந்த பெருமானத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இப்ப 18வது கேள்வி, சுருக்குக. 6ல் 1 சாக 12ல் 5. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பின்னங்களை கூட்டல் கழித்தல் சம்பந்தமாக படித்திருக்கின்றோம். பகுதி எண் சமன் இல்லை, போமாசி பார்க்கணும். அப்போ 6க்கும் 12க்கும் போமாசி பார்த்தா 12 என்று தான் வரும். அல்லது நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த முறையும் சொல்லி தந்திருக்கேன், இப்படி டான வடிவத்தை போட்டும் போமாசி பார்க்கலாம். அல்லது 12 என்கிறது 6னுடைய மடங்கு. அப்போ மடங்காக வாரத்தால் 6 12ஆக மாற்ற முடியுமா முடியாதா? முடியும். ஸோ 2ஆல பெருக்கினா மேலேயும் 2ஆல பெருக்கிறேன். அப்போ 12ல் 2 சாக 12ல் 5. அப்போ 2 பகுதி என்னும் சமன் ஒரு 12 போட்டு கூட்டும் போது 7 என்று விடை வரும். அப்போ கடைசி விட 12ல் 7 என்று கிடைக்கும். இதே போன்று 19வது வினாவை பாருங்க. அட்சர கணித கோவைகளை உருவாக்குதல் சம்பந்தமாக படிச்சிருக்கோம். P என்பது ஓர் எண்ணாகும். Pயை விட A குறைவான எண்ணை P, A சார்பில் தருகண்டா. இது அப்படியே புக்கில் இருக்கிற ஒரு கேள்வியை தூக்கி போட்டுக்கான். P என்ற ஒரு எண்ணிலிருந்து A குறைவான என்று சொன்னால் A கழிக்கணும். ஸோ இது ரெண்டும் வெவ்வேறு தெரியா கணியம் என்பதனால பிராக்கெட் பண்ணி எழுத வேண்டும். P சாய A என்று விடை கிடைக்கும். இதே போன்று கடைசி கேள்வியை பார்த்தீங்க என்று சொன்னால், மில்லிகிராமில் எழுதுக. 3 கிராம் 125 மில்லிகிராம் என்று வருது. அப்ப மில்லிகிராமில் கேட்டா பிள்ளைகள் 1 கிராம் எத்தனை மில்லிகிராம்? 1000 மில்லிகிராம்.
அப்படி என்று சொன்னால் 3 கிராம்ங்கிறது 3000 மில்லிகிராம் ப்ளஸ் 125 மில்லிகிராம். அப்போ 2 மில்லிகிராம்ங்கிறதால ரெண்டையும் சேர்த்து கூட்டும் போது 3125 மில்லிகிராம். சில மாணவர்கள் யோசிப்பீங்க அப்படி செய்கிறத விட ரெண்டையும் சேர்த்து போட்டாலும் விட வருந்தாலும். அப்போ சேர்த்து போகிற பிள்ளைகளுக்கு ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. இப்படி ஒரு கேள்வி வந்துட்டு வைப்போம். அப்போ இதை சேர்த்து 28 மில்லிகிராம்னு போட்டால் சரியா பிள்ளை? அப்போ இங்கே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த சேர்த்து போடக்கூடியவர்கள் 3 இலக்கம் இருந்தால் தான் சேர்த்து போட வேண்டும். அப்படி 3 இலக்கம் இல்லைன்னு சொன்னால் 3 இலக்கம் வார மாதிரி இங்கே என்ன செய்ய வேண்டும்? முன்னுக்கு 2 பூஜ்ஜியத்தை சேர்க்கணும், அல்லது சேர்த்து போட்டு நீங்கள் சேர்க்கலாம். அப்போ 2008 வரும். அப்படி பூஜ்ஜியம் சேர்க்க தெரியாதவர்கள் நான் சொன்ன இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். 1 கிராம் 1000 மில்லிகிராம் என்றால் 2 கிராம் 2000 மில்லிகிராம் ப்ளஸ் 8 மில்லிகிராம் ரெண்டையும் கூட்டும் போது 2008 மில்லிகிராம் என்று வரும். இதில் கொஞ்சம் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் பிள்ளைகள். அப்போ இவ்வளவு தான் நான் அனுப்பின 1 தொடக்கம் 20 வரையான கேள்வி பகுதிக்கான விளக்கம். ஸோ நீங்கள் கட்டாயம் கரெக்ஷன் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படியான செகண்ட் டைம் பேப்பரில் இப்படியான 1 தொடக்கம் 20 வரையான கேள்வி பகுதிகள் தான் உங்களுக்கு பெருமானங்கள் தான் மாற்றி இடம்பெறும். அதில் கொஞ்சம் நீங்கள் நிறைய பயிற்சிகளை செய்து கொள்ள வேண்டும். இதே போன்று உங்களுக்கு இந்த பேப்பரில் இருக்கிற மீதி பகுதி பார்ட் 2 பகுதி 2ற்கான வினாத்தால் குழுமத்தினூடாக வழங்கப்படும். இதே மெத்தடில் அந்த பாட்டுக்கான விளக்கங்களும் தரப்படும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.